சிவனும் தானும் ஒன்றுதான் என்று புலவருக்கு உணர்த்திய முருகன் பொய்யாமொழி என்ற புலவர் சோழ நாட்டில் வாழ்ந்து வந்தார். சிவனை மட்டுமே வழிபடும் இந்த புலவரிடம் முருகன் அடியவர் ஒருவர் சிவன் மகனான முருகன் குறித்து பாடும்படி வேண்டினார். கோழியை பாடிய வாயால் குஞ்சை பாடமாட்டேன் என்று மறுத்துவிட்டார் புலவர். சிவனை மட்டும் பாடுவேனே, ஒழிய முருகனை பாடமாட்டேன் என்பது இதன் பொருள். அடியவரோ முருகன் நினைத்தால் முடியாததும் உண்டோ என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். ஒருமுறை புலவர் மதுரை சென்று பாண்டிய மன்னரை சந்தித்து பொன்னும் பொருளும் பெற்று சோழ நாட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். வழியில் வில் அம்பு ஏந்தி கொண்டு வேடுவராக முருகன் எதிர்வந்து தோன்றினார். காட்டுப்பாதையில் பொன் பொருளோடு தன்னந்தனியாகச் செல்லும் நீர் யார் என்றார் வேடுவர். திகைத்து நின்ற பொய்யாமொழி நான் ஒரு புலவர் என்றார். அப்படியா, மகிழ்ச்சி. என் பேர் முட்டை, அதை கொண்டே ஒரு பாட்டு பாடுங்களேன் என்றார் வேடுவர். புலவரும் முட்டை என்னும் சொல் வரும் விதத்தில் பாடினார். அதை கேட்டுச் சிரித்த வேடுவர், கோழியை பாடிய வாயால் குஞ்சை பாடமாட்டேன் என்றீரே, இப்போது குஞ்சை விட உமக்கு முட்டை பெரிதாகிப் போனதோ என்று சொல்லி சுய வடிவத்தை காட்டினார். சிவனும் தானும் ஒன்றே என்ற உண்மையை உணர்த்தினார் முருகன். பொய்யாமொழி புலவரும் முருகனை கைகூப்பி வணங்கினார்.